கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளும் கூட இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை ஒவ்வொருவரும் கொண்டாடும்போது மகிழ்ச்சியோடு நீங்கள் கொண்டாடும்படி நான் உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து பிறப்பதை குறித்து பழைய ஏற்பாட்டிலும் என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நோக்கி சேத்புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். பழைய ஏற்பாட்டிலே ஏற்கனவே சொல்லப்பட்டதுதான் இந்த நட்சத்திரம் தோன்றும் என்று. மத்தேயு நாம் பார்க்கிறோம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசித்தோம் என்று சொன்னார். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்னும் ஊரில் இயேசு பிறந்த பொழுது கிழக்கில் இருந்து நட்சத்திரம் எருசலேமுக்கு வந்தது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து பிறந்ததை நட்சத்திரங்கள் தூதர்களுக்கு, ஆட்டிடையர்களுக்கு, சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டுறது. இது சாதாரண நட்சத்திரம் அல்ல. என் இயேசு கிறிஸ்து உலக நட்சத்திரம் அல்ல, உலகத்தில் உள்ள நட்சத்திரங்கள் ஸ்டார்கள் அல்ல. இவர் உலகத்தை ரட்சிக்க வந்த, உலகத்தின் ஜனங்களை ரட்சிக்க மீட்க வந்த இயேசு கிறிஸ்து. அந்த நட்சத்திரத்தை தொழுது கொள்ளும்படி, வணங்கி கொள்ளும்படி அன்றைக்கு அவர்கள் வந்தார்கள் என்று சொன்னார். இன்றைக்கு நீங்களும் நானும் பாக்கியம் பெற்றவர்கள். இந்த நட்சத்திரத்தை, கிறிஸ்துவாகிய அந்த நட்சத்திரத்தை வணங்குகிறவர்களுக்கும் தொழுது கொள்கிறவர்களுக்கும் அநேக ஆசீர்வாதங்கள், நன்மைகள், கிருபைகள், சமாதானங்கள், சந்தோஷங்கள் உண்டுங்க. இந்த நட்சத்திரம் நம் ஒவ்வொருவருடைய பாவங்களை போக்குவதற்காக வந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்கும்படி வந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் சாபத்திலிருந்து நம்மளை விடுவிக்கும்படியாக வந்த நட்சத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, இது சாதாரண ஸ்டார் கிடையாது. இந்த நட்சத்திரத்தை சாஸ்திரிகள் கண்டு அவர்கள் வந்த பொழுது, எருசலேமுக்கு வந்த போது யூதேயா தேசத்தில் உள்ள ஏரோது ராஜாவுடைய அரண்மனையில் தான் இந்த ராஜா பிறந்திருப்பார் என்று சொல்லி சாஸ்திரிகள் யூதேயாவில் உள்ள ஏரோது ராஜாவிடத்தில் வருகிறார்கள். இந்த ஏரோது ராஜாவை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஏரோது ராஜா, பழைய ஏற்பாட்டில் ஒரு ஏரோது ராஜா இருக்கிறார், புதிய ஏற்பாட்டில் 2 ஏரோது ராஜாக்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். பாருங்களே, இந்த 2வது ஏரோது ராஜா மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் கிழக்கில் உதிக்கிற நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்துவை கண்டு கலங்குகிறார்கள். அவர்கள் எல்லாம் கலங்கினார்களாம். அப்படிப்பட்ட ஸ்டார் தான் என் இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை வணங்கிக் கொள்ள சாஸ்திரிகள் வந்த பொழுது யூதேயாவில் வந்து எருசலேமில் இருக்கிற ஏரோது ராஜாவோட அரண்மனைக்கு சென்ற பொழுது அங்கே அவர்கள் கேட்கிறாங்க, ராஜா போய், இந்த கிழக்கில் உதித்த இந்த நட்சத்திரம் உங்கள் வீட்டில் தான் பிறந்திருக்கும் என்று நினைத்தோம் என்று சொல்லி ஏரோது கேட்கிற, அப்படியா? இப்படி ஒரு ராஜாவா? அது எங்கே பிறந்திருக்கிறார்? என்னுடைய அரண்மனையில் பிறக்கல என்று. ஏனென்றால் ராஜாக்கள் எப்படியுமே இன்னொரு ராஜா எழும்புவதை அவர்கள் விரும்பவே மாட்டார்கள். இந்த ஏரோது ராஜாவை குறித்து நீங்களும் நானும் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இந்த ஏரோது ராஜாவுடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னார். தன்னுடைய மனைவியை கொண்டவர், கொன்று போட்டவர், இரத்த பழி பார்க்கிறவர் தான் ஏரோது ராஜா. அநேகரை கொன்று குவித்தவர் இந்த ஏரோது ராஜா. இந்த ஏரோது ராஜா பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவனுக்கு மேலே யாரும் வளர்ந்து விடக்கூடாது என்று சொல்லி காய்மக்காரன், பொறாமை, எரிச்சல் உடையவர், நிறைய பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவரை குறித்து அடுக்கிக் கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட அந்த ஏரோது ராஜா இயேசு கிறிஸ்து உலகத்தை ரட்சிக்கும்படி வந்திருக்கிற கலக்கம் அடைகிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை கொண்டாடுகிற உங்களை பார்த்து பிசாசு நடுங்கணும், சாத்தான் நடுங்கணுங்க, பொல்லாத ஆவிகள் நடுங்க வேண்டும். அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு நீங்களும் நானும் பாக்கியமற்றவர்களாய் காணப்படுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, சாஸ்திரிகள் வந்து சொன்ன பொழுது ஏரோது ராஜா தந்திரமாக என்ன தெரியுமா சொன்னா? நீங்கள் போய் அந்த குழந்தையை வணங்கி விட்டு வந்து எனக்கு சொல்லுங்கள், நானும் சென்று அவரை வணங்கி கொள்ளுகிறேன் என்று சொல்லி. ஒரு ராஜா ஒரு குழந்தையை போய் வணங்கி
வருகிறேன் என்று சொன்னார். அவர் எப்பேற்பட்ட குழந்தையை இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து சாதாரணமாக வரவில்லை, அசாதாரணமான காரியங்களை செய்யும்படி பூமிக்கு வந்தவர். அப்படிப்பட்டவருடைய பிறந்த நாள் தான் இன்னைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சாபக்கட்டுகள், பாவக்கட்டுகள், பிசாசின் கட்டுகள் இருந்து விடுவிக்கும்படி வந்தவர். அவர் உலகத்தை ஆளும்படி வரவில்லை, உலகத்திற்கு அத்தனை ஜனங்களை ரட்சித்துக் கொண்டு பரலோகத்துக்கு செல்லும்படி வந்தவர். பூமியிலிருந்து ஆளுகை செய்ய வந்தவர் அல்ல. அதுதான் விசேஷத்த ஸ்டார். அந்த ஸ்டாரை பார்த்து கலக்கம் அடைகிறார்கள். இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளாக உங்களையும் என்னையும் பார்த்து மற்றவர்கள் இப்படித்தான் கலக்கம் அடைய வேண்டும். அதற்காக தான் அந்த ஸ்டாரை குறித்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டு. ஆமேன் சொல்லுவீர்களா? ஆமேன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்களே, சாஸ்திரிகள் அங்கே சென்று இயேசு கிறிஸ்துவையும் தாயாரையும் பரிசுத்தமான மரியாளமோட கர்ப்பத்தில் உற்பத்தியான மகன், ஏரோதுடைய அப்பா, தாத்தா, ஏரோதுடைய மகன், பேரன், யாரு நினைத்தாலுமே இந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்ய முடியாது? ஒன்றுமே செய்ய முடியாது. இரண்டாவது, ஏரோது அநேகரை கொன்று போட்டிருக்கலாம். மூன்றாவது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நீங்கள் வாசிக்கிறீர்கள். அந்த ஏரோது என்ன செய்கிறார்? தன்னுடைய அநேக மனைவிகள் உண்டு, ஏரோதுக்கு அநேக மனைவிகள் உண்டு. ஆனால் அதில் ஒரு மனைவி, வெப்பாட்டி என்று சொல்லலாம், மனைவி என்று சொல்லலாம், அவளுடைய மகள் நடனம் ஆடுகிறதை குடித்து வெறித்து, பாருங்கள், அந்த குடித்து வெறித்து அந்த மகளுடைய அந்த நடனத்தில் மயங்கி போய், பாருங்களே, அவளுக்கு என்ன வேணும் நீ கேட்டால் இந்த தேசத்தை முழுவதும் கட்டணம் தருவேன் என்று சொல்லி இப்படியா ஒரு ராஜா இருப்பார் பாருங்களேன். அப்ப எந்த அளவுக்கு காமத்திற்கும் குடிவெறிக்கும் பாவத்திற்கும் அடிமையாக்கப்பட்டவன் ஒரு தேசத்தில் ராஜாவாக இருந்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல. அப்படி அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில் சொல்லப்பட்ட ஏரோது ராஜா, யோவான் ஸ்நானகரின் தலையே அந்த மகள் கேட்ட பொழுது, அந்த பெண் கேட்ட பொழுது அதை வெட்டி கொண்டு வந்து அந்த தாளத்தில் வைத்து கொடுக்கிறார். எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்களேன். ரத்தம் சொட்ட சொட்ட அந்த தலை இருந்திருக்கும் அல்லவா? ரத்த வெறி பிடித்தவர்கள். அப்படிப்பட்ட ஏரோது இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுதும் மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து பிறந்ததை கேட்டு கலங்கி, என்னை விட பயங்கரமான ஒரு ராஜா வரப்போகிறார். ஏரோது அவன் ரோமனாக இருந்தாலும், ரோம ரத்தத்தில் பிறந்திருந்தாலும் யூதர்களை ஆளுகை செய்து கொண்டிருந்தான். யூதர்களுக்கு அது பிடித்திருக்குமோ இல்லவோ எனக்கு தெரியாது. அருமையானவர்களே, இந்த ஏரோது இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படி வகை தேடிக் கொண்டிருந்து எல்லா சிறு பிள்ளைகளையும் அங்கிருந்து பெத்லகேமில் இருந்த அத்தனை சிறு பிள்ளைகளையும் கொன்று குவித்தான். இப்படிப்பட்ட பழி வாங்குகிற ஏரோதின் கண்களுக்கு தேவன் இயேசு கிறிஸ்துவை தப்புவித்து அப்படி பாக்கியம் பெற்ற நமக்காக பிறந்த ஸ்டார் தான் இயேசு கிறிஸ்து. அந்த ஸ்டாரை யாராலுமே ஒன்று செய்ய முடியாது. அப்படி பிறந்தவர் இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் பிறந்திருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் பிறந்திருக்கிறார், இந்த உலகத்தை ரட்சிக்கும்படி பிறந்திருக்கிறார். உலகத்தின் ஒளிங்க இருள் இருக்கிற பிள்ளைகளை வெளிச்சத்தில் கொண்டு வருவதற்கு, இருள் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தில் நடத்துவதற்கு பிறந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அவரை யாராலுமே என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படி வந்தவர் தான் இந்த இயேசு கிறிஸ்து. பாருங்களேன், ஏரோது நீங்க அதே அதிகாரத்தில் பார்த்தீங்க என்று சொன்னார், அவன் மரித்து போனான் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, எத்தனை ஏரோதுகள் வந்தாலும் அந்த ஸ்டாரை ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் காலங்களில் நம்ம வீட்டுகள்ல நீங்க ஸ்டார் தொங்க விட்டுருக்கிறீங்க, நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். சும்மா ஸ்டார் தொங்க விடல, சும்மா கிறிஸ்துமஸ் ட்ரீ வைக்கவில்லை. இந்த ட்ரீ இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறிக்கிறது. இந்த ஸ்டார் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இந்த ஸ்டாரை பார்க்கும் பொழுதெல்லாம் விசேஷித்த ஸ்டார், வானத்தில் இருக்கிற எல்லா நட்சத்திரங்களை விட இவர் விசேஷித்தவர். ஹல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இன்றைக்கு அவர் விடுவிப்பாராக. மரண பள்ளத்தாக்கில் இருக்கலாம், வியாதியில் இருக்கலாம், நோயில் இருக்கலாம், பிசாசின் வல்லமையில் கட்டப்பட்டிருக்கலாம். இங்கே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து மார்க் 2:5 பாவங்களை மன்னிக்க வந்தவர். திமிர்வாத காரணி பாவத்திலிருந்து விடுவிக்கிறார், சாபத்திலிருந்து விடுவிக்கிறார். பாருங்க, பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பார்த்தீர்கள் என்று சொன்னார், அவள் வேதனை நீங்கி சுகமானாள் என்று இருக்கிறது. இப்படி அற்புதங்கள் அதிசயங்கள் செய்ய வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து.
சாதாரண ஸ்டார் கிடையாதுங்க. அந்த ஸ்டாரை பார்த்து நாளை குறிக்கிறது, ஜாதகத்தை குறிக்கிறதுக்கு பிறந்தவர் அல்ல. அவர் நம்முடைய ஜாதகத்தை மாற்றி எழுத வந்தவர் இந்த இயேசு கிறிஸ்து. என்னுடைய ஜாதகத்தை, உங்களுடைய ஜாதகத்தை எல்லாம் மாற்றி எழுத வந்தவர் தான். பரலோகத்தில் எழுதப்படும்படி, நம்முடைய பெயர்கள் எழுதப்படி வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆமென், ஹalleluya, ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவரை பார்த்து தான் அந்த ஸ்டார், விசேஷித்த ஸ்டார், அந்த ஸ்டாரில் அற்புதங்கள் இருக்குது. அந்த ஸ்டார் வேற யாருக்கும் இல்ல, உலக இரட்சகராக இயேசு கிறிஸ்து என்று அறிந்து கொண்டபடியினால்தான் ஏரோது மற்றவர்களும் இவரை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். ஹalleluya, ஆமென். அருமையானவர்களே, நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். வார்த்தைகள் என்று சொன்னால் மார்க் 6ஆம் அதிகாரம் 15-16 சொல்லுது பாருங்க. அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளில் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொட்டு உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். அருமையான தேவச்சனமே, இப்படி அற்புதங்கள், அடையாளங்களை செய்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை தான் கொலை செய்ய வேண்டும் என்று ஏரோதும் கூட்டரும் தீர்மானித்தார்கள். ஆனால் அவர்களை ஒன்றுமே செய்ய முடியல. இயேசு கிறிஸ்துவை அவர் நமக்காக தேவ சித்தத்தின்படி, தேவ சித்தத்தின் பரலோகத்துக்கு சென்றவர். அதற்காக அந்த பூமிக்கு வந்து பிறந்தார். அப்படிப்பட்டவருடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டுமா? வேண்டுமா? உலகத்தில் உள்ள ஸ்டார்களுடைய பிறந்த நாள்களை கொண்டாடுகிறீர்கள். உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கிறது? எதுவுமே இல்லை. உலகத்தில் உள்ள இன்பங்கள் எல்லாம் கொஞ்ச நேரம் தான், மடிந்து போய்விடும். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து ரட்சிக்க வந்தவர், பாவத்தை போக்க வந்தவர், சாபத்தை போக்க வந்தவர், நம்மளை பரலோகத்துக்கு எடுத்து செல்ல வந்தவருடைய பிறந்த நாளை மனது நிறைய விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு நீங்கள் கொண்டாடுவீர்கள் என்று சொன்னால், கொண்டாடுகிறது என்று சொன்னால் என்ன? நன்றி சொல்லுகிறது, அவரை துதித்து ஆராதிக்கிறது, யேசுவாங்கிற நாமத்தை சொல்லி உயர்த்துவது, யாவேங்கிற நாமத்தை சொல்லி உயர்த்துவது, இயேசுவே சொல்லி உயர்த்துவது. இதை தாங்க அவர் விரும்புகிறாரு, இதை தான் அவர் எதிர்பார்க்கிறாரு. இன்றைக்கு அந்த ஸ்டாருடைய பிறந்த நாள் தாங்க. அவர் அத்தனை உலகத்துள்ள ஜனங்களை பார்த்து இன்னைக்கு மகிழ்ச்சி அடைகிறார், சந்தோஷப்படுகிறார். அந்த கிறிஸ்து தாங்க என்னை ரட்சித்தாரு, உங்களை ரட்சித்திருக்கிறாரு. அவருடைய பிறந்த நாளை நம்ம இன்றைக்கு கொண்டாடுகிறோம். இந்த பிறந்த நாளை கொண்டாடுகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த ஏரோதை போல அநேக ஏரோதுகள் வரலாங்க. ஒன்னும் உங்களை சேதப்படுத்த முடியாதுங்க, ஒருத்தர் ஒண்ணப்பட முடியாது. ஏன்னா ஸ்டாரோட பிள்ளைங்க நீங்களும் நானும், அந்த சூப்பர் ஸ்டாராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் நீங்களும் நானும். அவரோட பிள்ளைகளை ஒருத்தர் ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு வியாதி உங்களை மேற்கொள்ள முடியாது. எல்லா சாபக்கட்டிலிருந்து நம்மளை அவர் விடுவித்து விட்டாருங்க. நீதிமானாக இயேசுவின் பிள்ளைகள் நீங்களும் நானும். நம்மளை தொட ஒருத்தருக்கும் அதிகாரம் இல்லை, ஒருத்தருக்கும் ஒன்று நம்மளை சேதப்படுத்த முடியாது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை கொண்டாடுங்க. நீங்கள் இதை இப்போ கேட்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக வந்து பிறந்தார், உங்களை ரட்சிக்கும்படியாக. அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகள் அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் அவருடைய நாமம் சொல்ல சொல்ல உங்களுடைய வீடுகளில் அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். ஒரு நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இந்த பிறந்த நாள், உங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுப்பா, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா சாப கட்டுகளிலிருந்தும் இந்த பிள்ளைகளை விடுவிப்பீராக. இயேசுவே நன்றி ராஜா. இயேசு ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. நீர் எங்களுக்காக அந்த பூமிக்கு வந்து பிறந்திருப்பதை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.